இந்த நவம்பர் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய தினம் நாம் பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக அனுசரிக்கிறோம். சபையார் அனைவரும் ஆராதனை அழைப்பிற்காக எழுந்திருப்போம். அல்லேலூயா, என் ஆத்துமாவை கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் மகா பரிசுத்த பிதாவே, சுவாமி, எங்களை பரிசுத்தமாக்குகின்ற கர்த்தாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில திருச்சபையாக நாங்கள் காணும்படி நீ தந்த இந்த மகாபெரிய ஸ்லாக்கியத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சுவாமி, ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கின்ற வல்லமையின்படியே எங்களுக்கு செய்ய வல்லவரை, எல்லாவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கின்றவரை உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் இந்த ஆராதனை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் இறுதி வர கர்த்தாவே நீர் தாமே பொறுப்பேற்ற ஆளுகை செய்து வழிநடக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த இடம் முழுவதையும் கர்த்தாவே ராஜா உங்களுடைய பரிசுத்த பிரசன்னத்தினால கர்த்தாவே நிரப்பி உங்களுடைய மகிமையினால ராஜா ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. துதிக கன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சபையார் அனைவரும் அமரவும். இப்பொழுது துவக்க துதிப்பாளர்கள் ஒழிக்கப்படும். மறையாரம போதனே
சங்கீதத்தை நாம் முறைமுறையாக வாசிப்போம். இன்றைக்குரிய தலைப்பு கம்பீர சத்தத்தோடே. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் அவர்களை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். நாம் சேர்ந்து வாசிப்போம். சுந்தர பரிசுத்தாவை போற்றி, ஆதியிலிருந்தவரை போற்றி, நாராயணன் என்றும் போற்றி. நாம் அமருவோம், நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ள எங்கள் தேவனே, உண்மை உள்ளவரே, நீதி உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, கிருபை நிறைந்தவரே, அன்புள்ளவரே, எங்களை ஏந்தி சுமந்து எங்களை காத்து வருகிறவரே தேவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, எல்லா துதி ஸ்தோத்திரத்துக்கும் ஆராதனைக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே என்பதை உணர்ந்த ஆண்டவரே, நன்றி அறிதலோடு தேவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். நாங்கள் ஏறெடுக்கும் துதியும் ஸ்தோத்திரங்களையும் தேவரே தயவாக அங்கீகரித்தருளும். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, நாங்கள் உமக்கு விரோதமாக, உமக்கு பிரியம் இல்லாத உம்முடைய மனதுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை நாங்கள் செய்தோம் என்று தேவரே நாங்கள் இந்த வேளையில் ஒப்புக்கொள்கிறோம். ஆண்டவரே, செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் போனோம், செய்யக்கூடாத காரியங்களை துணிந்து தேவரே செய்தோம் என்று ஒப்புக்கொள்கிறோம். தேவரே, எங்களுடைய பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்காகவும் எங்களுடைய மீறுதலுக்காகவும் தேவரே தயவாக எங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக என்றென்றுமாய் ஜீவிக்கும்படியாக தேவரே நீர் எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னித்து எங்களை ரட்சித்து எங்களை மீட்டுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தேவரே நீர் எங்களை மன்னிக்கின்ற தயவுக்காக உம்மை நாங்கள் துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் சம்பாவம் தமிழ்நாட்டு திருச்சபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபை மட்டுமாக நீர் காத்து பராமரித்து வருகிற உடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்காக தேவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, மனபாரத்தோடு, கஷ்டத்தோடு, துயரத்தோடு, கேள்விகளோடு, சந்தேகங்களோடு, துன்பத்தோடு வந்திருக்கின்ற ஆத்மாக்களுக்காக இடத்துல வருகிறோம். தேவரே, இந்த நாளிலே, இந்த வேளையிலே கர்த்தாவே அவைகளை உம்முடைய பாத தண்டையிலே அவர்கள் கொட்டிவிட்டு ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வருகிற சமாதானத்தையும் ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் பெற்று செல்ல கிருபை செய்தருளும். ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக எண்ணி பார்த்து சந்தோஷத்தோடு வந்திருக்கிற எங்களுடைய ஸ்தோத்திரங்களையும் துதியும் ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்ளும். தேவரீர், எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாய் இருக்கிறதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். திருச்சபையினுடைய ஒவ்வொரு ஊழியங்களுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். அநேக ஊழியங்கள் கர்த்தாவே இந்த கோவிட் சூழ்நிலையினால பாதிக்கப்பட்டிருந்தாலும், முழுமையாக செயற்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே தேவரே, ஒரு சில காரியங்களை நாங்கள் உமக்கென்று தொடர்ந்து செய்ய நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை ஆண்டவரே நாங்கள் தவறு விடாமல் கர்த்தாவே தேவரே தொடர்ந்து உமக்கென்று செய்ய வேண்டிய காரியங்களை புது வாய்ப்புகளுடன் ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து செய்ய கிருபை செய்தருளும். அதற்கான வேண்டிய ஞானத்தை தேவரே எங்களுக்கு நீர் தந்து எங்களை நீர் வழி நடத்தியருளும். திருச்சபையில் இருக்கின்ற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், வயதானவர், முதியோர் யாவருக்காக இடத்துல வருகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டு வழி நடத்தி காத்துக்கொள்ளும். உம்முடைய நாமம் தேவரே மகிமைப்படட்டும். கர்த்தாவே, திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் இடத்துல வருகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் ஆட்கொள்ளும். குடும்பத்தின் நாயகனாக இருந்து தலைவனாக இருந்த ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்தியிருந்தோம். உம்முடைய வழி நடத்துதலுக்கு, உம்முடைய ஆளுகைக்கு ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து உம்முடைய சித்தத்தை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்தருளும். தேவரீர், இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாட்டிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
குறிப்பாக வருகிற வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளிலே நடைபெற இருக்கின்ற அந்த 45வது அமர்வுக்காக உம்மிடத்துல வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த 45th செஷன்ல தேவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அங்கு நடைபெற இருக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் அறிவிப்புகள் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, அங்க செய்ய இருக்கின்ற அந்த தேர்வுகள் யாவற்றையும் தேவரே நீர் ஆட்கொள்ளும். உமக்கு சித்தமானவர்கள் தேவரீர் தேர்ந்தெடுக்கப்பட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாட்டை நீர் வழிநடத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக காத்த ஆண்டவர் தொடர்ந்து நீர் வழிநடத்த போகிற தயவுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். சிங்கப்பூர் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைக்காக, ஒவ்வொரு விசுவாசிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். இந்த தேசத்தை ஆண்டவரே, இந்த கோவிட் உடைய சூழ்நிலை தாக்குதலில் இருந்து நீர் மீட்டு வருகிற உங்களுடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்காக அரசாங்கம் எடுக்கின்ற ஒவ்வொரு ஞானமான முடிவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. மக்களும் ஒத்துழைக்கவும் தேவரே கர்த்தாவே, இந்த ஒரு கொள்ளை நோயிலிருந்து இந்த தேசத்தை நீர் விடுவித்து காத்துக்கொள்ளும். நீர் விடுவிக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலக நாடுகளுக்காக உம்மிடத்துல வருகிறோம். அநேக நாடுகளிலே மீண்டுமாக அதிகரித்து வருகின்ற இந்த கொள்ளை நோய்க்காக தேவரே உம்மிடத்திலே நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். ஆண்டவரே, இது எங்களுடைய பாவத்தின் விளைவு என்பதை நாங்கள் உணர்ந்தாலும் இந்த உலகத்தின் மக்களானவர்கள் இன்னும் உணராமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அரசாங்கம் எடுக்கின்ற தீர்மானங்களுக்கு, முடிவுகளுக்கு ஆண்டவரே ஒத்துழைக்காமல் இது எங்களுடைய ரைட்ஸ் என்று சொல்லி, ஆண்டவரே எங்களுடைய உரிமை என்று சொல்லி ஆண்டவரே மீறுகிறவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுடைய மீறுதலினால அநேகர் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதை அவர்கள் இன்னும் உணராமல் இருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட கடின இருதயத்தை கொண்டவர்களுடைய இருதயத்திலே தேவரே அந்த பாவ செயலை நீ நீக்கி, பாவ சிந்தனையை தேவரே நீ நீக்கி, ஆண்டவரே உம்முடைய காரியத்தை நீர் விதைத்தருளும். அவர்களை நீர் ஆட்கொள்ளும், நீர் வழி நடத்தியருளும். உலகத்தில் அநேக இடங்களிலே கர்த்தாவே இயற்கை சீற்றங்களின் நாட்களாக இருக்கின்றது. இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். அவர்களின் தேவரை நீர் விடுவித்து காத்துக்கொள்ளும். அமெரிக்கா தேசத்தில் நடைபெற இருக்கின்ற அந்த எலெக்ஷனுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். உம்முடைய சித்தமானவர் தேர்ந்தெடுக்கப்படவும் ஆண்டவரே நீர் அவரை முழுமையாக, அவரையும் அவர் கூட இருக்கின்றவர்களையும் முழுமையாக ஆட்கொள்ளும். நீர் செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகம் முழுவதையும் நீர் ஆட்கொண்டு நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கின்றோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இந்த வேளையில நம்முடைய திருச்சபையிலே 2 பிள்ளைகள் திடப்படுத்தப்பட இருக்கிறார்கள். I call upon Princeton and Francina to come to the front for the conference. பிரியமானவர்களே, திருச்சபை கர்த்தருடையது. ஆராதனை நடத்துவதற்கும் அவருடைய வசனங்கள் பிரசங்கிக்கப்படுவதற்கும் சாக்கிரமங்கள் கொடுக்கப்படுவதற்கும் கிறிஸ்துவ ஐக்கியம் ஒழுங்கு நிலைநிறுத்தப்படுவதற்கும் உலகத்தை குணப்படுத்துவதற்கும் கடைசி காலம் வரைக்கும் திருச்சபை பாதுகாக்கப்படும். திருச்சபை மாத்திரம் அழிக்கக்கூடிய கிருபையின் எத்தனங்களுக்கு எவ்வயதுள்ள எவ்வித நிலைமையும் உள்ள யாவரும் தேவையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள்.
திடப்படுத்தப்பட வேண்டியவர்களாகிய இவர்கள் ஞானஸ்நான சாக்கிரமத்தை பெற்று சபையின் போதனையில் பயிற்சிக்கப்பட்டு தாங்கள் எவ்விசுவாசத்திலே ஞானஸ்நானம் பெற்றார்களோ அவ்விசுவாசத்தை பகிரங்கமாக அறிக்கையிட ஆயத்தமாய் இருக்கிறார்கள். நான் உங்கள் இருவரையும் பார்த்து கேட்கின்றேன். நீங்கள் ஞானஸ்நானம் பெற்ற காலத்தில் நீங்களோ அல்லது உங்கள் பேராலோ செய்த பக்தி உள்ள வாக்குத்தத்தத்தையும் பிரதிஜ்ஞையும் இப்பொழுது தேவனுக்கு முன்பாகவும் இந்த சபைக்கு முன்பாகவும் புதுப்பிக்கிறீர்களா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் கர்த்தரும் இரட்சகரும் என்று அறிக்கையிட்டு அவருடைய ராஜ்யத்திற்கு பக்தி விசுவாசத்தை பகிரங்கமாய் அறிக்கையிட்டு சாட்சி பகர வாக்குறுதி செய்வீர்களா? நீங்கள் வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்துவ மார்க்கத்தை ஏற்று அதன்படி ஜீவித்து வருவீர்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின்படி கிறிஸ்துவ ஜீவியத்தை ஜீவித்து கிறிஸ்துவின் பரிசுத்த சபையில் எப்பொழுதும் உண்மையுள்ள அங்கத்தினராக இருப்பீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக இந்த நேரத்தில் சொல்லுங்க. பிரின்ஸ்டன், கர்த்தர் தமது பரம கிருபையினால் உன்னை பாதுகாத்து இயேசு கிறிஸ்துவின் எல்லா உண்மை சீஷர்களின் விசுவாசத்திலும் அந்யோன்ய ஐக்கியத்திலும் தமது ஆவியினால் உன்னை திடப்படுத்துவாராக. ஆமென். இவாஞ்சலினா, கர்த்தர் தமது பரிசுத்த கிருபையினால் உன்னை பாதுகாத்து இயேசு கிறிஸ்துவின் எல்லா உண்மை சீஷர்களின் விசுவாசத்திலும் அந்யோன்ய ஐக்கியத்திலும் தமது ஆவியினால் உன்னை திடப்படுத்தி காப்பாராக. ஆமென். திடப்படுத்தப்பட்ட இவர்கள் இப்பொழுது சபையிலே அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். மெத்தடிஸ்ட் சபைக்கு பற்றுறுதியாயிருந்து உங்கள் ஜெபத்தினாலும் கர்த்தருடைய நாளின் ஆராதனைகளிலும் விசேஷமாய் திருவிருந்திலும் உடன் கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து பங்கு பெறுவதனாலும் உங்கள் திராணிக்கு ஏற்ப உதாரத்துவமாய் காணிக்கை கொடுப்பதனாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதனாலும் இச்சபையை ஆதரித்து பரிபாலனம் செய்து வருவீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? இப்பொழுது நாம் சபையாக இவர்களுக்காக நாம் சேர்ந்து சொல்ல போகிறோம். நாம் இதனை சேர்ந்து வாசிப்போம். சபையாராக நாம் சேர்ந்து வாசிப்போம். அன்பர்களே, இச்சபையின் அங்கத்தினராகிய நாங்கள் திருச்சபையின் பொது வாழ்க்கையின் பங்காளிகளாக உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். நாங்கள் மெத்தடிஸ்ட் சபைக்கு பற்றுள்ளதாக இருந்து எங்கள் ஜெபங்களினாலும் கர்த்தருடைய நாளின் ஆராதனைகளினாலும் விசேஷமாய் திருவிருந்தில் உடன் கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து பங்கு பெறுவதனாலும்
எங்கள் திராணிக்கு ஏற்ப உதாரணமாய் காணிக்கை கொடுப்பதினாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதனாலும் இச்சபையை ஆதரித்து பரிபாலனம் செய்து வருவோம் என்று நாங்கள் செய்த வாக்கை புதுப்பிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய சபையின் அங்கங்களாக இன்று நாம் ஏற்றுக்கொண்ட பிரின்ஸ்டன் மற்றும் இவாஞ்சலினா இவர்களை உங்களுடைய அன்புக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்களுடைய விசுவாசம் வளரவும் இவர்களுடைய நம்பிக்கை, ஆண்டவர் மீதுள்ள நம்பிக்கை இன்னும் திடப்படவும் இவர்களை உங்களுடைய அன்பில் வைத்து ஜெபித்து இவர்களை சபையாக தொடர்ந்து ஆண்டவரிலே வளர்த்து வரக்கூடிய அந்த ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சிறு பிள்ளைகளாக, குழந்தைகளாக ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வரப்பட்டார்கள். இன்று இவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு திடப்படுத்தினாலும் இந்த சபையிலே உறுப்பினர்களாகவும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். சாதாரண ஒரு சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல உக்ரான குழு தலைவர்கள் முன்பாக வந்து இவர்களை வரவேற்பார்கள். ஆனால் நாம் இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அது செய்ய இயலாத ஒரு காரணத்தினால இவர்களை நாம் யாவரும் கரங்களை தட்டி நாம் சபையோம். நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். சபையார் அனைவரும் எழுந்து நிற்போம். காணிக்கைக்காக ஜெபிப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. கர்த்தாவே, உம்மிடத்திலிருந்து நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நாங்கள் நன்றி அறிதலுள்ள இருதயத்தோடு கொண்டு வந்திருக்கின்ற இந்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, காணிக்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு கரங்களையும் தேவரீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த காணிக்கையானது உடைய பல்வேறு ஊழியர்களுக்காக ஏற்று பயன்படுத்தப்படும்படியாக தேவரீர் அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்கள் காணிக்கையை நீங்கள் முன்பாக வந்து இருக்கின்ற பெட்டிகளில் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். 1 மீட்டர் பாதுகாப்பு இடைவெளியை பின்பற்றும் முறையும் கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்தர் 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 எனது
பகுதியை திரையில் பார்த்து வாசிப்போம். பூலோகத்தாரை யாவரும் கர்த்தாவில் களிகூருங்கள், ஆனந்தத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்தி பாடுவார்கள். சபையா நிஜவனமாக இருக்கையில் இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஒபதியாவின் புத்தகம் அதிகாரம் 1 வசனங்கள் 15 முதல் 17 வரை. Today's scripture portion is taken from the book of Obadiah, chapter 1, verses 15 to 17. ஒபதியா 1 வசனம் 15. எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். நீங்கள் என் பரிசுத்த பர்வதத்தின் மேல் மதுபானம் பண்ணினபடியே எல்லா ஜாதிகளும் எப்பொழுதும் மதுபானம் பண்ணுவார்கள். அவர்கள் குடித்து விழுங்குவார்கள், இராதவர்களைப் போல் இருப்பார்கள். ஆனாலும் சியோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு. அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே தேவரே, ஏதோ இந்த வருடத்துல 10 மாதங்களை கடந்து செல்ல நீ செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 11வது மாதத்துக்குள்ளாக நாங்கள் காலடி எடுத்து வைக்க நீ செய்த தயவுக்காக நீ துதிக்கிறோம். ஆண்டவரே, மட்டுமாக எங்களை நீர் பராமரித்து எங்களை பலப்படுத்தி எங்களோடு இடைப்பட்டு உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்தி வருகிற தயவுக்காக கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வேளையிலும் எங்களோடு பேசும்படியாக ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய வழியிலே நாங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக தேவரே எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக வைத்திருக்கின்ற உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் உடைய வார்த்தையை கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். திருச்சபையினுடைய கேலண்டர் பிரகாரம் இந்த மாதம் கடைசி மாதம். According to the church calendar, church year, this month is the last month. இந்த திருச்சபையினுடைய கடைசி மாதங்களிலே எப்பொழுதும் நாம் பார்க்கின்ற ஒரு காரியம், கடைசி நாட்களின் காரியங்களை நாம் பார்க்கின்றவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக இந்த மாதத்துல வருகின்ற இந்த 4 வாரங்களிலே நாம பார்க்க இருக்கின்ற தெய்வ செய்தியின் உரிய தொடர், அது கர்த்தருடைய நாள் என்கிற தலைப்பிலே. For this coming 4 Sundays we'll be seeing on the theme, the day of the Lord. இதுல 2 பகுதிகள், இந்த வாரமும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் பழைய ஏற்பாட்டில் இருந்தும், அதை தொடர்ந்து வருகிற 2 ஞாயிற்றுக்கிழமைகள் புதிய ஏற்பாடில் இருந்தும் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி பழைய ஏற்பாட்டின் பகுதி. இது ஒபதியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை இருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒபதியா புத்தகம் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற ஒரு சிறிய புத்தகம். காரணம், அதுல ஒரே ஒரு அதிகாரம் தான், 21 வசனங்கள் மாத்திரமே கொண்ட ஒரு புத்தகம். The book of Obadiah is the smallest book in the Bible, with just 1 chapter of 21 verses. Actually, we can't say there is a chapter. There is nothing but just 21 verses. சிறிய ஒரு புத்தகமாக இருந்தாலும் அதுல சொல்லப்பட்டிருக்கின்ற காரியம் இந்த நாளுக்கும் அது அதிக உகந்ததாக இருக்கின்றது. இந்த ஒபதியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை பார்க்கும் பொழுது சிறிய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த 12 தீர்க்கதரிசன புத்தகங்கள், the minor prophets, the 12 minor prophets, இந்த 12 புத்தகங்களை பார்க்கும் பொழுது எல்லாமே ரொம்ப முதன்மையானதாகவும் இருக்கின்றது, உகந்ததாக, குறிப்பாக இந்த நாட்களுக்கு உகந்ததாக இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனா ஆண்டவருடைய 2வது வருகை நெருங்குகின்ற இந்த நாட்களுக்கு இன்னும் அதிக உகந்ததாக இருக்கின்றது. The message from the minor prophets, including this Obadiah, is very relevant today as we are getting closer and closer to the second coming of the Lord. இந்த நாளிலே இந்த ஒபதியா புத்தகத்திலிருந்து பார்க்க போகிறோம். இந்த ஒபதியா என்ற பெயருக்கு அர்த்தம்
யெகோவாவை ஆராதிப்பவர், இல்லைன்னா யெகோவாவினுடைய ஊழியக்காரர், வேலைக்காரர் என்று சொல்லலாம். The meaning for the name Obadiah is a worshipper of Yahweh or the servant of Yahweh. ஆண்டவர் இந்த ஊழியக்காரரை குறித்து அந்த நாளிலே அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனை கொடுத்து தன்னுடைய மக்களிடத்துல சொன்ன ஒரு காரியம். அதுல பார்க்கும் பொழுது நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்பு மாத்திரமல்ல, ஆண்டவர் மக்களை மறுசீரமைக்கிறவராகவும் இருக்கின்றார். From this book of Obadiah, God gives a vision to Obadiah, and this vision is both judgment and restoration. Judgment for whom and restoration for whom? யாருக்கு நியாய தீர்ப்பு, யாருக்கு அந்த மறுசீரமைக்கின்ற காரியம் என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒபதேயா யாருக்கு அவர் அந்த நியாய தீர்ப்பை அவர் சொன்னார் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது வசனத்துல ஏதோமியருக்கு ஒபதேயாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அந்த தீர்க்க தரிசனம், அந்த தரிசனம் வந்து ஏதோமியர்களுக்கு விரோதமாக சொல்லப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு. It's a judgment against Edom. Who are these Edomites? ஈதோமியர்கள் யார்? ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்கள் ட்வின்ஸ், நமக்கு தெரியும், ஏசா மற்றும் யாக்கோபு. ஏசாவினுடைய வம்சத்தில் வந்தவர்கள் இந்த ஈதோமியர்கள். The descendants of Esau, they are the Edomites, and the descendants of Jacob, they are the Israelites. அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் 2 பேரும் siblings, இல்ல பிறந்தவர், ஒன்றோடு பிறந்தவர்கள். ஆனா 2 வம்சமும் எப்பொழுதும் ஒன்றோடு ஒன்று இணையாமல் போரிட்டுக் கொண்டதாக இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனா அது ரெபெக்கானுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது, அந்த 2 குழந்தைகள் வயிற்றில் இருக்கும்போது அங்கே ஒரு போராட்டம் அங்கிருந்து ஆரம்பித்தது, தொடர்ந்து அவைகள் நடைபெற்று வருகின்றதாக இருக்கின்றது. இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அழைத்து வரும் பொழுது, அந்த ப்ராமிஸ்ட் லேண்ட் உள்ள போகிறதுக்கு முன்பதாக இந்த ஏதோமுடைய தேசத்தின் வழியாக போக வேண்டும். அப்பொழுது இஸ்ரேல் மக்கள் அவர்களிடத்துல பெர்மிஷன் கேட்கிறாங்க. Can we pass through your land, Edom? But Edom demands, they refused. உங்களுடைய தேசத்தின் வழியாக நாம போகிறதுக்கு எங்க இடம் கொடுங்க. ஈதோமியர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இந்த ஒரு காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஆனாலும் ஆண்டவர் உபாகமத்துல 23வது அதிகாரத்தை சொல்கிறார், அந்த ஏதோமியர்கள் இடத்துல நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்கிறார். இந்த ஏதோமியர்கள் அவர்கள் நல்ல வசதி படைத்தவர்களாகவும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் எங்க இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஈதோம் எங்க ஈதோம் இருந்துச்சு என்றால் அந்த சவக்கடலுக்கு அந்த தென் பகுதியில், it was on the south east of the Dead Sea. இவர்கள் இருக்கின்ற அந்த தேசமானது மலை பிரதேசம். It's a mountainous region. எனவே அவர்கள் இருக்கின்ற காரியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு காரியம் என்னன்னா, அந்த மலைகளிலே குகைகளை செய்யக்கூடியவர்கள். இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், இது இன்றைக்கும் அங்க போனீங்கன்னா பெட்ரா என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம். இந்த மலை இருக்கிற இந்த இடத்துக்குள்ளாக போக வேண்டும் என்றால், இரண்டு கற்பாறைகளுக்கு இடையே இருக்கின்ற ஒரு சிறிய வழியின் மூலியமாக தான் போக முடியும். பெரிய ஒரு ட்ரூப் இல்லாட்டா பெரிய ஒரு லாரியோ ஒரு வேனோ உள்ள போக முடியாதான். either they have to go through a horseback, இல்லாட்டா தனியா நடந்து போலாம், 2-3 பேர் போலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன வழியில் உள்ள போனாதான் உள்ள இருக்கிறதா இந்த பெட்ரா. இது ஒரு மலை குகை. இட்ஸ் a cave. சோ இப்பேற்பட்ட ஒரு நல்ல திறமை உள்ளவர்கள். ஆனால் இவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக நிறைய பாவ குற்றங்களை செய்தார்கள். எனவே ஆண்டவர் இவர்களுக்கு விரோதமாக ஆண்டவர் அங்கே நியாய தீர்ப்பினை கொண்டு வருகிறார். இந்த புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது 5 விதமான நியாய தீர்ப்பினை ஆண்டவர் அங்கே கொண்டு வருகிற காரியத்தை பார்க்கலாம். 3வது வசனத்துல பார்க்கும் பொழுது அவர்களுடைய இருதயத்தில் இருந்த ஒரு அகந்தை. என்ன ஒரு அகந்தைனா, நாங்க மலை மேல இருக்கிறோம், எங்களுடைய பட்டணம் மலை மேல இருக்கின்றது, எங்களை யாரும் சீக்கிரம் எங்களை பிடிக்க முடியாது. None can capture us or destroy us or defeat us because we are on the top of a mountain or in the cleft of a mountain. ஆண்டவர் அவர்கள் இடத்துல சொல்லுகிற காரியம் நீங்க 3-4வது வசனத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க
கண்மலை வெடிப்புல இருந்தாலும் சரி, மலை உச்சில இருந்தாலும் சரி, இல்ல எப்படி கழுகுகள் உயரத்துல தங்களுடைய கூடுகளை கட்டுமோ அப்படியான ஒரு உயரமான இடத்துல நீங்க தங்கியிருந்தாலும் சரி, இன்னும் நீங்க நட்சத்திரத்துல போயிட்டு அங்க தங்கியிருந்தாலும் கூட சரி, உங்களை நான் விழ பண்ணுவேன். The judgment that God says is, even though you are in a mountain top or in a cliff, or like how eagles build a nest so high, or even if you put your tent in the stars, I will pull you down. ஆண்டவர் இந்த ஏதோமியர்கள் மேல அவ்வளவு ஒரு கோபாக்கினியை ஆண்டவர் காட்டுகிறவராக இருக்கின்றார். 5வது 6வது வசனங்கள்ல பார்க்கும் பொழுது அவர்களுக்கு செல்வம், they are very wealthy people. அங்கே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர்களுடைய செல்வங்கள், பொக்கிஷங்கள் யாவும் அவைகள் கொள்ளையிடப்படும். Their wealth will be plundered. 3வது காரியம் பார்க்கும் பொழுது அவர்கள் மற்ற தேசத்தாரோடு ஒரு உடன்படிக்கை கொண்டிருந்தார்கள். They had an agreement, a covenant with other nations. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க யார் கூட உடன்படிக்கை பண்ணியிருந்தீங்களோ அவர்கள் உங்களை மோசம் போக்குவார்கள். The persons with whom or the nations with whom you had an agreement, they will come and plunder you. 5வது பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள ஞானவான்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஞானவான்கள் இல்லைன்னா அங்க யார் இருப்பாங்க? If there is no wise men among you, then who will be there? முட்டாள்கள். அப்பேற்பட்ட நீ நல்ல ஒரு ஞானவான், இவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் செய்திருக்கிற, ஆனாலும் உனக்குள்ள இருக்கிற எல்லா ஞானவான்களையும் நான் எடுத்து விடுவேன். 5வது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய பலத்திலே உன்னுடைய பராக்கிரமசாலியிலும் அவர்கள் மீது நீ நம்பிக்கை கொண்டிருந்தால் அவர்கள் கலங்கி போகும்படியாக நான் செய்வேன். ஆண்டவர் எப்படியாக இவர்களிடத்துல உங்களுடைய தேசத்தை நான் அழிப்பேன், எல்லாம் அவர் உங்களுடைய வம்சத்தின் மீதே சரி. ஏதோமியர்கள், I will bring judgment on Edomites and the judgment on so worst. எதிரே அவர்கள் தங்களை ரொம்ப உயர்த்தி எண்ணிக்கொண்டிருந்தார்களோ அவைகளிலே ஆண்டவர் சொல்றார், அவைகளிலே நான் அடிப்பேன். இன்றைக்கும் பார்க்கும் பொழுது அநேக மக்கள், அநேக தேசங்கள் கூட சரி, தங்களுடைய செல்வம், செல்வாக்கு, தங்களுடைய படிப்பு, தங்களுடைய ஞானம், இவைகளிலே அதிக நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் கூட பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கிற பேங்க் பேலன்ஸ், பேங்க்ல நிறைய பணம் இருந்துச்சுன்னா, எல்லாம் அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருந்துச்சுன்னா அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம பாதுகாப்பான ஒரு நிலையில இருக்கிறோம். ஆனா அப்பேற்பட்ட நிலையில இருக்கும் பொழுதும் அவர்கள் என்ன வேண்டிய காரியம் என்ன என்றால், இவைகள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. People who have a wealthy people, they should remember this wealth is God had given us. அப்ப கொடுத்த ஆண்டவரை ஆராதிக்காமல், கொடுத்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காமல், இந்த உலகத்தின் ஆசபாசங்களை ஆஸ்திகளையும் நம்பிக்கை வைக்கும் பொழுது இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாக போகும். Instead of worshipping the giver or instead of depending on the giver, what happens is we put our dependence on what we have, things that we can see, things that we can measure. So God is saying, if you are going to do that, what you are doing is you are an idolater. நீ விக்கிர ஆராதனைக்காரன். ஏன்னா என்னை விட்டுட்டு மற்றவைகள் மீது நீ நம்பிக்கை கொண்டார். இந்த ஏதோமியர்கள் ஆண்டவரை விட்டு அவர்களுக்கு இருக்கின்ற காரியங்களை வைத்து அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட ஒரு 5 நியாய தீர்ப்புகளை அவர் சொல்லுகிறார். ஆனா நமக்கு ஒரு கேள்வி இருக்க வேண்டும், ஏன் ஆண்டவர் இப்படியான ஒரு நியாய தீர்ப்பை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்? We should keep asking, why should God bring such a judgment on it? Is there a reason for it? Yes, there is a reason for it. அதற்கான காரணங்கள் பார்க்கும் பொழுது 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். குறிப்பாக 11வது வசனத்துல பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்க எதையும் செய்யாமல் அப்படியே எதிர்க்கின்ற நாளிலும், அதாவது இஸ்ரவேல் மக்களை எதிர்க்கின்ற நாட்கள், விரோதிகள், பகையினர்கள் எதிர்க்கின்ற நாட்கள்ல நீ என்ன பண்ணனா பார்த்துட்டு இருந்த. When my children Israel being attacked,
what you did is you are a neighbor to Israel. You just stood there. You didn't come to help them. நீ எதுவும் செய்யல, just நீ உட்கார்ந்து பார்த்துட்டு கொண்டிருந்தாய். 12வது வசனத்துல நாம் பார்க்கின்ற காரியம், இஸ்ரவேல் பிடிக்கப்பட்டு போன காலத்தை இவர்கள் பார்த்து என்ன பண்ணாங்க? சந்தோஷப்பட்டார்கள். When my children Israel being taken as captives, you looked at it and you rejoiced. நல்லா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பிள்ளைகளை பார்த்து என்ன பண்ண? சந்தோஷப்பட்ட. 13வது வசனத்துல பார்க்கும் பொழுது, நெருக்கப்படுகிற நாட்களில இந்த மக்கள், இஸ்ரவேல் மக்கள் நெருக்கப்படுகின்ற நாட்களிலே இவர்கள் தங்களிலே பெருமை கொண்டார்கள். ஏன் பெருமை கொண்டார்கள்? Why there is a pride in them? Because they thought they have a very good alliance. நம்மோடு கூட இருக்கின்ற நல்ல வல்லமையான தேசங்கள் உண்டு என்று சொல்லி அவர்கள் பெருமை கொண்டார்கள். 13வது வசனத்துல பார்க்கும் பொழுது, இந்த இஸ்ரவேல் மக்களை கல்தேயர் சிறைபிடிக்கும் பொழுது, உள்ள போர் செய்யும் பொழுது, இந்த ஏதோமியர்கள் எதுவும் செய்யாமல் மாத்திரமல்ல, இவர்கள் என்ன பண்ணாங்க? அந்த பகைவர்களோடு உள்ள சென்று அவர்களை சூறையாடினார்கள். These Edomites, they joined with the enemies of Israelites and they went inside Israel and they plundered Israel. Where they are supposed to stand with them, fight with them, what they did is they took advantage of the situation. ஐந்தாவது காரியம் இன்னும் மோசமான ஒரு காரியம். அங்க நடைபெற்ற ஒரு காரியம் 14வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்கள் உயிருக்காக பயந்து என்ன பண்றாங்க? தங்களுடைய தேசத்தை விட்டு ஓடுகிறார்கள். ஓடுகிறவர்களை பிடித்து கல்தேயர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார்கள். Those who have been running for their life, the Israelites, these Edomites, they caught them and gave them to the Chaldeans. கொடூரமான ஒரு காரியங்களை இவர்கள் செய்தார்கள். அதான் ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம். The violence that he did, that you did against Jacob. Jacob means against Israel. நீ ஒன்றும் செய்யல, நீ பார்த்து கொண்டிருந்த. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை பார்த்து நீ சந்தோஷப்பட்ட, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை நீ பெருமை கொண்ட, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை உனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட. அப்பாவி மக்கள் உயிர்க்காக தப்பி ஓடும் பொழுது அவர்களை நீ பிடித்து கொடுத்த. இதனால உனக்கு இந்த நியாய தீர்ப்புகள். 10வது வசனத்துல verse 10, நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கீகரிக்கப்படுவாய். Shame shall cover you, you shall be cut off forever. இவைகளை நாம் படிக்கும் பொழுது நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நாம் ஏதோமியர்களை போல இருந்திருக்கிறோமா? When we hear this, we have to ask ourselves, have we at any point of time behaved like the Edomites? கஷ்டத்தில் இருக்கிறவர்கள், துன்பத்தில் இருக்கிறவர்கள், தொல்லையில் இருக்கிறவர்கள், துயரத்தில் இருக்கிறவர்கள், அவர்களுடைய நிலைமையை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். Have we taken advantage of the vulnerable? இல்ல அவங்களுக்கு நடைபெறுகிற காரியங்களை பார்த்து இவர்கள் ஏதோமியர்கள் பெருமைப்பட்டார்கள். நாம் என்ன பண்றோம்? உனக்கு வேணும், நீ செய்ததுக்கான பலனை நீ அடைகிற. Are we so judgmental and condemning them? You are facing it because of what we have done. Rather than going and helping, we are condemning. நம்ம கேள்விப்பட்ட இந்த காரியங்கள்ல நல்லது செய்யாம போனாலும் என்ன செய்யக்கூடாது? கெட்டது செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. Even if you are not doing something good, don't do anything bad. பட் ஆனா நமக்கு இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஏதாவது சொல்லி அவங்களை குற்றப்படுத்தி அவங்களை உடைக்கணும். அவங்களை குற்றப்படுத்துவது நமக்கு ஒரு திருப்தி. When we accuse someone, when we condemn someone, there is a satisfaction in us. இது ஒரு பொய்யான ஒரு திருப்தி என்பதை நாம் மறந்து போய்விடுகின்றோம்.
ஆண்டவர் ஏதோமியர்களுக்கு விரோதமாக இப்படி நியாய தீர்ப்பு சொன்னாரே, நமக்கு விரோதமாக ஆண்டவர் நியாய தீர்ப்பு சொன்னார், என்ன நடைபெறும்? How do you think that God will bring his judgment on? What judgment that will bring against us? ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லுகிற காரியம், உன்னுடைய அயலானை, what you have to do to your neighbor? Love your neighbor. அப்ப அந்த நெய்பர்ன்றது யாருதான் வரான்னு பார்த்தா, even our enemies are our neighbor. நம்ம யாரை நமக்கு விரோதிகள் என்று நினைக்கிறோமோ அவர்கள் கூட நமக்கு அயலகத்தார்கள். இந்த ஏதோமியர்கள் அவர்கள் நினைத்து இஸ்ரவேல் தனக்கு எதிரி, ஆனா ஆண்டவர் சொல்லல, அந்த இஸ்ரவேலும் உனக்கு அயலகத்தார், அவனை நீ பார்க்காம போன, இன்னும் சொல்ல போனா உன்னுடைய சொந்த சகோதரர். நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்மோடு கூட பிறந்தவர்கள், இல்ல சபையில உடன் விசுவாசிகள், இவர்களை நாம் எப்படி பார்க்கின்றோம் என்பது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அப்பேற்பட்டவர்களை குற்றப்படுத்தி, துக்கப்படுத்தி, துயரப்படுத்தி, நிறைய கேள்விகள் கேட்டு, அவங்களை சங்கடப்படுத்தி, இப்படியான காரியங்கள் செய்யும் பொழுது நாம் யாரை போல மாறுகின்றோம் என்றால், ஏதோமியர்களை போல மாறுகின்றோம். ஆண்டவர் நம்மை ஏதோமியர்களை போல மாறும்படியாக அழைக்கிறார். அப்பொழுது இந்த நியாய தீர்ப்பு இப்படியான காரியங்களை செய்த ஏதோமியர்கள், அப்பொழுது ஆண்டவர் அதோடு அப்படியே விட்டு விடுகிறாரா? ஆண்டவர் இதே அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஒபதியாவுக்கு கொடுத்த அந்த தரிசனத்துல நியாய தீர்ப்பையும் சொல்லுகிறார், அவர் மறுசீரமைப்பும். He is talking about judgment and also is talking about restoration. So whom is God going to restore? இந்த பகுதியில பார்க்கும் பொழுது 15வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது 15வது வசனத்துல the day of the Lord is near, கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கின்றது என்று. பழைய பாட்டிலே இந்த கர்த்தருடைய நாள், the day of the Lord என்று சொல்லும் பொழுது அது எப்பொழுதும் ஆண்டவருடைய கோபாக்கினியின் நாள், இல்லைன்னா நியாய தீர்ப்பு நாள், the day of God's judgment என்று அங்கே பார்க்கின்றோம். இங்க ஆண்டவர் அந்த கோபாக்கினியின் நாள் எப்பயாவது வரும்னு சொல்லல. The day of the Lord is near. ஆண்டவருடைய அந்த நியாய தீர்ப்பு நாள், கர்த்தருடைய நாள் எப்போ சமீபமாய் இருக்கின்றது. யாருக்கு அது சமீபமாய் இருக்கின்றது? ஆண்டவருக்கு விரோதமாக செய்தவர்களுக்கும் சரி, ஒடுக்கப்பட்டவர்களுக்கும், இருவருக்குமே அது சமீபமாய் இருக்கின்றது. எல்லா தேசங்களுக்கும் ஜாதிகளுக்கும் என்ற அந்த வசனத்திலே நாம் பார்க்கலாம். all the nations, எல்லா ஜாதிகளுக்கும் அவை சமீபமாய் இருக்கின்றது. ஆனா இங்க நல்ல செய்தி என்ன என்று பார்த்தால், இந்த நியாய தீர்ப்பு நாள், the judgment day, அநேகருக்கு ஒரு பயம். குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு அநேகருக்கு ஒரு பயம். நியாய தீர்ப்பு நாள்ல ஆண்டவர் நம்ம செஞ்ச காரியத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு? வெட்ட வெளியில கொண்டு வந்துருவாரு. நம்மளால மறுக்க முடியாது. அப்ப நமக்கு நடைபெறுகிற காரியம் என்ன? அழிவுதான். இப்படியாக some people they are so scared to face the day of the judgment, so they don't want the Lord to come now. Lord, please delay your second coming because I am not prepared. இல்ல, ஆண்டவருடைய இரண்டாவது வருகை, அவருடைய கர்த்தருடைய நாள், ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் மறுசீரமைக்கின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. இதுதான் இந்த நற்செய்தி. This is the gospel for those who have been oppressed. It is a bad news for the oppressors, but it is a good news for those who are oppressed. ஒடுக்கினவர்களுக்கு அது கெட்ட செய்தி, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி. 17வது வசனத்துல நாம அங்க பார்க்கின்ற ஒரு காரியம் என்ன என்றால், ஆண்டவர் அங்க சொல்லுகிற ஒரு காரியம், அந்த பர்வதத்துல எல்லாரும் போய்வாங்க, ஆனா சீயோன் பர்வதம் இருக்கின்றது. அந்த சீயோன் பர்வதத்துல நான் ஒரு சிலரை வைத்திருக்கின்றேன். சீயோன் பர்வதத்தில் தப்பி இருப்பார் உண்டு. There is a remnant who is faithfully worshiping me. There is a people who are faithfully, they are depend on me, each and everything. அவங்களுக்கு எவ்வளவு ஒரு செல்வம் இருந்தாலும் சரி, எல்லாவற்றின் மத்தியிலும் அவர்கள் என்னை நோக்கி பார்க்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தார் உண்டு. எல்லாரும் அழிந்து போவதில்லை, இப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தாரும் உண்டு. இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
எல்லாமே இப்ப என்னன்னா அவர்களுக்கு சொந்தமானதாக மாறும். அந்த நியாய தீர்ப்புல அவர் சொல்லுகிற காரணம் உபேதியால இப்பொழுது இஸ்ரவேல் என்னன்னா நெருப்பாயிருவார்கள், ஏதோமியர்கள் என்னன்னா வைக்கோல் ஆகிடுவார்கள். எது எதனை அழிக்கும்? இதுவரைக்கும் ஏதோமியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக நின்றார்கள். ஆனால் ஆண்டவருடைய நாள்ல வரும் பொழுது இஸ்ரவேல் ஒரு நெருப்பாக இருந்து இந்த ஏதோமியர்கள் ஒரு வைக்கோலாக இருந்து அழிவார்கள். Israel will be the fire. ஆண்டவர் காரியங்களை முற்றிலுமாக மாற்றி அமைக்கின்றவராக இருக்கின்றார். இந்த கர்த்தருடைய நாளை பார்க்கும் பொழுது பயப்பட தேவையில்லை. இந்த கர்த்தருடைய நாள் முக்கியமான ஒரு நாள், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். இந்த இடத்துல 10வது வசனத்திலும் 18வது வசனத்திலும் அவர் சொல்லுகிறார், இவர்கள் இல்லாமல் போயிடுவார்கள். இந்த ஏதோமியர்களே இல்ல, முன்னாடி கூட பார்த்தோம், இவர்கள் cut off them forever, முற்றிலுமாக அவர்களை விளக்குவார். இன்றைக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரவேலர் யாரும் தெரியும், ஆனா ஏதோமியர்கள் யாரும் தெரியுமா? Today we know this is what Israel is, or these are the Israelites. Today we do not know who are the Edomites. ஈதோமியர்களுக்கு கிரேக்க மொழியில இன்னொரு பார்த்தீங்க இதுமியா, இதுமியன்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த இதுமியர்கள்ல ரொம்ப பிரபலமானவர் யார் என்றால் ஹெரோட் தி கிரேட். Herod the Great, he is an Edomian. That means he is an Edomite. What is Herod the Great did? He did two things. ரெண்டு காரியம் இந்த ஹெரோட் செய்தான். ஒன்னு, தேவாலயத்தை, பிரம்மாண்டமான ஒரு தேவாலயத்தை கட்டினான். இரண்டாவது காரியம், ஏசாமி குழந்தையா இருக்கிற சமயத்துல அந்த சாஸ்திரிகள் வந்து கேட்டாங்க. அப்ப என்ன பண்ணா? ஏசாமியை கொல்லும்படியாக. The Herod the Great is an Edomian, from a descendant of Edomite. He built a great temple. At the same time, what he wanted to do is he wanted to kill the baby Jesus. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அவர்கள் இல்லாமல் போவார்கள். இன்றைக்கு ஏதோமியர்கள் என்று யாரையும் சொல்ல முடியாது. We cannot say these are the people, the descendants of Edom. அவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இஸ்ரவேலை பயன்படுத்துவார். இவர் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ஆளுகை செய்வார். இந்த ராஜ்யம் கர்த்தருடையது. ஈதோமியர்களும் சரி, கல்தேயரும் சரி, இன்னும் சொல்லப்போனா இஸ்ரவேலரும் சரி, இந்த உலகத்தின் காரியங்களை வைத்து இதுதான் ராஜ்யம் என்று நினைக்கின்றார்கள். இன்று கிறிஸ்தவர்களும் உலகத்தின் காரியங்களை வைத்து இதுதான் ராஜ்யம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யமானது முற்றிலும் ஒரு வித்தியாசமான ஒரு ராஜ்யம். இந்த ராஜ்யம் ஒரு நாளிலே வரப்போகிறது அல்ல, ஆண்டவருடைய இரண்டாவது வருகையிலே வரப்போகிறது அல்ல. ஆண்டவருடைய ராஜ்யம் இங்கே இருக்கின்றது. The kingdom of God is right now here. It is not something that is going to come in the future. ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கே இருக்கின்றதோ அங்கே ஆண்டவருடைய ராஜ்யம் உண்டு. இன்னும் சொல்ல போனா, ஆண்டவரை தங்கள் இடத்துல கொண்டு இருக்கிற மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெங்கெல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யம் உண்டு. அப்படின்னா நாம எங்கெங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் என்ன இருக்கு? Wherever we are, the kingdom of God is present. இந்த ஆண்டவருடைய ராஜ்யம் நம்முடைய கண்களால பார்க்க முடியாத ஒரு காரியம். ஏனென்றால் கண்களால பார்க்கக்கூடியவைகள் அழிந்து போகக்கூடியவை. All that we are able to see will decay and will be gone. But things that you are not able to see will last forever. The kingdom of God is many a times we are not able to see, and this kingdom of God will last forever. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கடைசி நாட்கள், ஆண்டவருடைய இரண்டாவது வருகை, இதிலே நியாய தீர்ப்பு உண்டு. யாருக்கு நியாய தீர்ப்பு? நம்மை மீட்கும்படியாக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தவர்களுக்கு, அவருடைய கிருபையை, இரக்கத்தை நிராகரித்தவர்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக காரியங்களை செய்தவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. Judgment will be on all those who rejected the Messiah, rejected the grace of God and did things against God's people. ஆண்டவர் யாரை சீரமைக்க போகின்றார்? Who is God going to deliver from all these things?
people will look to him. All situations, people will look to him and depend on him and says, Lord, I totally surrender myself and Lord, I depend on you. ஆண்டவரே, உம்மையே நான் முழுமையாக சார்ந்து கொண்டிருக்கின்றேன். உம்முடைய கிருபைதான் ஆண்டவரே. It is just your grace alone. நேற்றைய தினம் 31st October ரெஃபர்மேஷன் டே, சீர்திருத்தல் திருநாள். அந்த சீர்திருத்தல், அந்த ரெஃபர்மேஷன்ல பாத்தீங்கன்னா கிரேஸ் அலோன், ஸ்கிரிப்சர் அலோன். இந்த ஆண்டவரே உங்களுடைய கிருபை மாத்திரமே தேவரே நான் சார்ந்திருக்கின்றேன். எனக்கு எல்லாமே உண்டு, ஆனாலும் இவைகள் எல்லாவற்றையும் உம்மிடத்துல இருந்து நான் பெற்றுக்கொண்டேன் ஆண்டவரே. எனவே இவைகளில் அல்ல, கொடுத்த உண்மையை நான் சார்ந்திருக்கின்றேன். Lord, I am going to depend only on you and not on the things that I have received from you. ஆண்டவருடைய இரண்டாவது வருகையை பார்க்கும் பொழுது பயந்து போயிருக்கிறீர்களா, இல்ல அவரோடு காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? Are we scared of the second coming of our Lord, or are we eagerly waiting for the second coming of our Lord? எப்படியாக நாம் ஆண்டவருடைய இரண்டாவது வருகைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட மக்களாக இருக்கின்றோம். பயந்து கொண்டிருந்தோம்னா நம்மகிட்ட என்ன இருக்கு? நிறைய காரியங்களுக்கு மாற்ற வேண்டிய காரியம். சந்தோஷத்தோட ஆவலோடு பார்த்து கொண்டு இருக்கின்றோம் என்றால் நம்முடைய போக்கஸ் எல்லாமே அவர் மேல உள்ளது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஏதோமியர்களை போல மற்றவரை நேசிக்காமல் மற்றவர்களுடைய பாடுகளிலே நாம் சந்தோஷப்பட்டு அவர்களை நமக்காக பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய பாதிக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலையை நமக்காக பயன்படுத்தி கொண்டோமே ஆனால் நாம் இந்த நாளிலே ஏதோமியர்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். If we are people who are abusing others, making use of or taking advantage of people who are so vulnerable, we have to remember the judgment that comes on evil. இல்ல நீங்க ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுடைய வேலை இடத்திலேயோ உங்களுடைய குடும்பத்திலேயோ உங்களுடைய நண்பர்கள் மூலியமாகவோ திருச்சபையிலோ தேசத்திலோ நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்களே, ஆனால் திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்கிறார், மகனே மகளே, நான் உன்னுடனே இருக்கின்றேன், நான் உன்னை. If you are being oppressed by the world, by your family, by your friends, by your relatives, in your workplace or in your church or in the nation, God is telling, my son, my daughter, I am with you. I will deliver you. கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது. The day of the Lord is near. Let us be prepared and let us eagerly wait for the day of the Lord. ஆண்டவருடைய நாளுக்காக ஆவலோடு காத்திருந்து அவருடைய வருகையில அவரோடு சேர்வோம். நாம் ஜெபம் செய்வோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆண்டவரே, தேவரே, இந்த வேளையிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த உடைய வார்த்தைக்காக தேவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஏதோமியர்களை போல எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் போகாதபடிக்கு தேவரீர் அப்படியாக நாங்கள் இருந்திருந்தோமே ஆனால் தேவரீர் இந்த வேளையிலும் இடத்துல நாங்கள் பாவம் மன்னிப்பு கோரி நிற்கின்றோம். அப்பேற்பட்ட காரியங்களை நாங்கள் விட்டு விலகவும் ஆண்டவரே, நீர் கொடுத்த காரியங்களிலே உமக்கு உண்மையாயிருந்து உண்மையை சார்ந்திருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர், இந்த உலகத்தில் பாடுகள் அநேகம், இன்னும் நாங்கள் போய்கொண்டிருக்கின்ற இந்த கோவிட் சூழ்நிலை எண்ணி பார்க்க முடியாததாக இருக்கிறது. இதை எல்லாவற்றிலுமிருந்து எங்களுக்கு விடுதலை எப்பொழுது என்றால் உங்களுடைய வருகையை மாற்றம். வாரும் ஆண்டவரே, வாரும் வந்து எங்களை மீட்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அந்த நாளுக்காக நாம் எப்படிப்பட்ட இருதயத்தோடு காத்துக்கொண்டு இருக்கிறோம்? நம்மை ஆராய்ந்து அறியும்படிக்கு அழைக்கப்படுகிறோம். போதகர் மூலமாக தேவன் நம்ம ஒவ்வொருவரோடும் பேசியிருக்கிறார் என்று நிச்சயமாகவே நம்புகிறேன். இப்பொழுதும் திருவிருந்த ஆயத்த பாடல் ஒளியேற்றப்படும். நாம் அதை கேட்போம். ராஜாதிராஜன் இயேசு வருவார், சந்திக்க
நாம் இந்த மாதத்துக்கான வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். 2 பேதுரு 3:9. The Lord is not slow about his promise, as some count slowness, but is patient toward you, not wishing for any to perish, but for all to come to repentance. 2 Peter chapter 3 verse 9. இன்றைக்கான அறிவிப்பு ஒரே ஒரு அறிவிப்பு மாத்திரமே உண்டு. வருகிற வெள்ளிக்கிழமை நம்முடைய திருச்சபையில ஜெபமும் வேத பாடமும் இருக்காது. காரணம், வருகிற வெள்ளிக்கிழமை நம்முடைய ஈடாக்கினுடைய 45வது அமர்வு வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளிலே ஷார்ட் ஸ்டே தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையிலே நடைபெறுகின்றது. சபையால் இதற்காக நம்முடைய ஜெபத்திலே விசேஷமாக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். புது தலைவர்கள் அந்த நேரத்திலே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஆண்டவர் தொடர்ந்து ஈடாக் திருச்சபையை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக, ஆண்டவருக்கு உகந்த தலைவர்களை ஆண்டவர் நியமித்து கொடுக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். வேறு அறிவிப்புகள் இல்லை. வெளியே போகும் பொழுது கூட்டம் கூடாதபடிக்கு நம்மை பார்த்துக் கொள்ளுங்கள். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஆசீர்வாதத்தை கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராய் இருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நாம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென். ஆமென். நாம் சேர்ந்து வாசிப்போம். தெய்வ ஆசீர்வாதத்தோட அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாரை போஷித்து வளர்த்தியும் இப்போது உண்மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்ச லோகத்தில் கழித்து உண்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.